அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் தேர்வு பேப்பர் 1 வெற்றி பெற்று இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த பதிவு. டிஆர்பி இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2 2011, 12, 13, 2017, 2019, 2022 இந்த ஆண்டுகளில் வந்து இதுக்கான தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் 2011, 2012 வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி டேரெக்டாக போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கு பிறகு 2012, 13 அதுக்கு பிறகு இது வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே 11 வருஷம் ஆயிடுச்சு. 2024 தான் அந்த டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு அப்படின்ற நிறைய கொண்டு வந்து இப்போ 21/7/2024 என்று இந்த தேர்வு நடைபெற்றுள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல டீச்சர் ட்ரைனிங் காலேஜே இல்லை, அந்தளவுக்கு எல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா 10 வருஷமாக போஸ்டிங் போடாதனால யாருமே டீச்சர் ட்ரைனிங் கவர்மெண்ட் இதை தவிர ப்ரைவேட் எல்லாமே தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இப்படி இருக்கிறப்போ இப்போ நமக்கு 1768 வேக்கண்ட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு 1000 வேக்கண்ட்டு மீண்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 2768 வேக்கண்ட் மொத்தம். இப்போ இந்த தேர்வுக்கு எவ்வளோ பேர் இந்த தேர்வு எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,319 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது ஏற்கனவே நடந்தது. அதில் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ணாங்க. 15 லட்சத்துக்கு மேலே அந்த தேர்வு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு போட்டியாளர்கள் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் வந்து டெட் பேப்பர் 1 படித்த மாணவர்களுக்கு இந்த தேர்வு எழுதி காம்படிட்டர் வந்து எவ்வளோ ரேஷியோ இருக்குன்றது இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 25,319 பேர் எழுதியிருக்காங்க. 2,768 பேருக்கு போஸ்டிங். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எப்படி இந்த தேர்வு வரும்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்வு ரொம்ப டஃப்பும் கிடையாது, ரொம்ப ஈஸியும் கிடையாது, மாட்ரேட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன பதிவு படி இந்த டிஎன்பிசிக்கு குரூப் 4க்கு குரூப் 2, குரூப் 1க்கெலாம் வந்து படிக்கிற மாணவர்கள் இந்த தேர்வு எழுதும் பொழுது கண்டிப்பாக வந்து நல்ல மதிப்பெண் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் தேர்வு எழுதி நான் 21 நடந்தது. இன்றைக்கி நான் 24 3 நாட்களாக. ஏன்னா நான் வந்து டிஆர்பி வந்து யூனிக் அகாடமியில் 2001 நாங்கள் நடத்திட்டுருக்கோம். யூஜி பிஜி அப்படின்றது 2001 to 2007 வரைக்கும் இருந்தது. அப்புறம் அதுக்கடுத்து சீனியாரிட்டி 4 வருஷம் இருந்தது. மீண்டும் வந்து 2011 யூஜி அப்படின்றத தூக்கிட்டு டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது வந்தது. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் எப்படி மார்க் இருக்கும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம். எல்லாமே வந்து நாம் எதிர்பார்த்தது ஒன்று, கட் ஆஃப் வந்தது ஒன்று. ஸோ எல்லாமே கணிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஸோ இப்போ இந்த மாதிரியும் நம்ம வந்து ஒரு தோராயமாக இப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம வந்து எழுதியிருக்கிற மாணவர்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறத வச்சு இந்த பதிவில் வந்து நான் கட் ஆஃப் மார்க் சொல்கிறேன். ஸோ இந்த மார்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம தைரியமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டைம் பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு 110+ இருந்தால் நம்ம வந்து பொது பிரிவினருக்கு எதிர்பார்க்கலாம். அதே போல் பிசி வந்து பார்த்திங்கன்னா 100+ இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 95 to 100 அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து பிசி அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் எம்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போது 90 to 100 இந்த கட் ஆஃப் இருக்க மாணவர்கள் அதுக்கு மேலே இருக்கவங்க எதிர்பார்க்கலாம். அதே போல் எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 85 to 95 இந்த ரேஞ்சில் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே. அதே மாதிரி எஸ்சிஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85 to 90 இந்த ரேஞ்சில் வந்து இருக்கிற மாணவர்கள் அதற்கு மேலே இருக்கவங்க எதிர்பார்க்கலாம். எஸ்டி வந்து அதே போல் ஒரு 82 to 90 அதுக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 92+ 92 to 100
இந்த மார்க்கு மேலே இருக்கவங்க பிசிஎம் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் 4% இருக்குது. ஸோ வந்து டோட்டல் வேக்கண்ட்டில் 4% வந்து நிறைய வந்து கம்யூனல் வேரியண்ட்டில் வருமானா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து டோட்டலாக மொத்தம் 4%. அதில் வந்து டெஃப், ஹேண்டிகேப்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா இயர், ஐ சைட், இந்த மாதிரி ஒரு 4 விதமான பார்ட்டாக வந்து பிரித்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பர்சன்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ ஒரு 80 to 90 இந்த ரேஞ்ச் இருக்கிறவங்க எதிர்பார்க்கலாம். இது பொது பிரிவினர், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிலாம் கிடையாது. அந்த வேக்கண்ட்டில் ஃபில் ஆகும். அந்த வேக்கண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் காமனாக வந்து கொடுக்குறது தான். ஸோ இந்த டைம் பொறுத்த வரைக்கும் இப்போ இதேமாரி இடைநிலை ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் 50% வந்து உமன்ஸ் அப்படின்றது ஏற்கனவே அது சொல்லியிருக்கிறது தான். ஏன்னா நம்ம 1வது to 5வது அப்படின்னு வர்றப்போ அதில் வந்து பெண்களுக்கு அதிக முன்னுரிமை அப்படின்றது ஆல்ரெடி ஜியோ பாஸ் ஆகிருக்கு. அந்த ஜியோ படி பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து கட் ஆஃப் கொஞ்சம் நம்ம சொல்கிறது வந்து கூடவோ குறைவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிற 50% பேஸ்ட் ஆன் தி மார்க்கில் அது காமன் ஜென்ஸ் அண்டு லேடிஸ்க்கு வந்து வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கொடுத்துருக்கிற வேக்கண்ட் தான் இறுதியானதா அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே 2011 மொத்தமாகவே வந்து ஒரு 17,000 சில்லரை பேப்பர் 1 பேப்பர் 2 போட்டாங்க. 2012 ஒரு 18,000 சில்லரை போட்டாங்க. ஸோ அவ்வளோ வேக்கண்ட் போட்டிருக்கும்போது இப்போ வேக்கண்ட் கொடுக்க முடியாதெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு 10-11 வருஷமாக போஸ்டிங்கே போடாத இருக்கும்போது எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். எவ்வளோ போடணும் அப்படின்றதும் அவங்க கவர்மெண்ட் பார்த்து நினச்சி முடிவு பண்ணுவாங்க. பட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ டெம்பரரி போஸ்டிங்கே எல்லாமே 5,000 சில்லரை போட்டிருக்காங்க. எப்பயும் 1 to 5, 6 to 10 தான் அதிகமாக ஸ்டாஃப்ஸ் வந்து டெம்பரரியில் இருக்காங்க. ஏன்னா பிஜி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பிஜி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம், 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பிஜி கண்டக்ட் பண்ணியிருக்கனால அந்த போஸ்டிங் வந்து வேக்கண்ட்டு அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த யூஜி நியமன தேர்வுக்கும் அதேமாதிரி இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கும் வேக்கண்ட்லாம் நிறைய இருக்குது. கவர்மெண்ட் பார்த்து நினச்சதுன்னா எவ்வளோ வேணாலும் போடலாம். ஆனால் வந்து இப்போ வந்திருக்கிற வேக்கண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 25,000 பேர் தான் இது எக்ஸாமே எழுதியிருக்காங்க. கவர்மெண்ட் நினச்சா அந்த 25,000 பேருக்குமே கொடுத்துடலாம். எவ்வளோ வேக்கண்ட். ஏன்னா ஒரு வருஷத்தில் இப்போ டோட்டலாக கொரோனா பிள்ளையோ 5 லட்சத்துக்கு மேலே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க சேர்ந்துருக்காங்கன்ற நியூஸ்லாம் வந்தது. அப்படி பார்க்கும்போது 30 பேருக்கு 1:30 போஸ்டிங் போடுறப்போ வேக்கண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது கவர்மெண்ட் ப்ராப்பராக காமிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏற்கனவே 19 சில வேக்கண்ட் 2026 வந்து நியமிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிறது, ப்ரொமோஷன் டு ஹெச்எம் போகிற வேக்கண்ட் எல்லாமே மீண்டும் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டைம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னா தமிழில் வந்து எல்லாருமே ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்தது. இங்கிலீஷும் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்தது. அதே போல் மேக்ஸ் டஃப்பாக இருந்தது, சயின்ஸ் டஃப்பாக இருந்தது, சோஷியல் சயின்ஸ் ஈஸியாக இருந்தது. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து டெட்டு படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். இப்போ இதே வந்து இந்த டெட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 இந்த இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்லேயே பார்த்திங்க அப்படின்னா 110க்கு மேலே, 120க்கு மேலே, 130க்கு மேலே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இன்னும் கணிக்க முடியாததாக இருக்குது. இப்போ இருக்கிற இது வரைக்கும் தெரிஞ்ச மாணவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90+ இருந்ததுன்னா பிஎஸ்டிஎம்மில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ இந்த விடோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85+ எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இது வரைக்கும் ஏன்னா இப்போ டோட்டலாக எவ்வளோ பேர் இப்போ ஜென்ரலாக வந்து எழுதுறவங்க இருக்காங்களா, இதில் வந்து லிமிட்டடாக தான் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக வாங்கி எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கவங்க தான் இதை அப்ளை பண்ண முடியும். அப்படி இருக்கப்போ இதில் வந்து முன்னாள் இராணுவத்தினருக்கோ அதே மாதிரி இந்த விடோ இவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு 85க்கு மேலே இருந்தாவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து ஒரு 80 to 90 இந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மாணவர்கள் சொன்ன பதிலின் அடிப்படையில் இது சொல்கிறோம். இதுதான் இறுதியானதில்லை, டிஆர்பி போர்டு கொடுக்குறது தான் இறுதியானது. ஸோ வந்து ஸ்டார் கொஷின் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் 2, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
இப்போது இது வரைக்கும் இப்போ நாங்கள் டோட்டலாக வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே ஒரு 2 to 3 நாள் அப்படின்ற மாதிரி மாணவர்கள் எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இதுவுமே இன்னும் அடுத்த ஒரு பதிவில் இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் இன்னும் நாங்கள் வந்து எல்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா எங்ககிட்ட வந்து படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நிறைய வந்து பேசுகிறாங்க. நிறைய பேர் தங்களுடைய மதிப்பெண்ணை வந்து வாட்ஸ்அப் மூலிமா பதிவிடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வெரிஃபை பண்ணும்போது நியர்லி ஒரு 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சொன்னதன் அடிப்படையில் இந்த யூடியூப்பில் நான் இந்த கட் ஆஃப் நான் சொல்லியிருக்கேன். பட் இதே இறுதியானதில் கவர்மெண்ட் இது ஃபைனலானது. ஸோ மீண்டும் வந்து நாங்கள் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம், மார்க்லாம் போட்டு எவ்வளோ ஒவ்வொருத்தர் என்ன மார்க் எடுத்திருக்கீங்கன்றதெல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இதை பொறுத்த வரைக்கும் எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் தேர்வை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் இப்போ நல்லா எழுதின மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இனிமேல் வந்து இந்த தேர்வு தொடர்ந்து வரும், இனிமேல் வந்துடும், இந்த மெத்தடு தான்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம தொடர்ந்து இப்போ நம்ம வந்து இந்த தேர்வுக்கு படிச்சுக்கிட்டே இருக்குந்தா ஈஸியாக எடுக்கலாம். நல்ல மார்க் எடுத்தீங்க ஓகே, மார்க் கம்மியாக எடுத்துக்கோங்களா மீண்டும் இப்போ 1 இயர் நீங்கள் வந்து தொடர்ந்து படிக்கலாம். அதற்கான பயிற்சி நமது இன்ஸ்டியூட்டில் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட் நீங்கள் வாங்கி படிக்கலாம், மாடல் டெஸ்ட் வாங்கி படிக்கலாம். இதெல்லாமே வந்து நாங்கள் வந்து நீங்கள் 7868999794 மற்றும் 9443237648 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த மேற்கொண்டு படிக்கணுன்ற மாணவர்களும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதேமாதிரி பிஜிடிஆர்பிக்கான பயிற்சி நடக்குது. இப்போ டெட் வந்து மீண்டும் இப்போ இந்த டெட் பாஸ் பண்ணாதவங்களுக்கான தேர்வும் இப்போ இமீடியட்டாக வரப்போகுது. அதற்கான பயிற்சியும் நமது யூனிக் அகாடமியில் இருக்குது. ஸோ இந்த தேர்வு எழுதிய மாணவர்கள், நல்லா எழுதியிருக்க மாணவர்கள் எல்லாத்துக்குமே யூனிக் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த கட் ஆஃப் அப்படின்றது தோராயமாக நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி கவர்மெண்ட்டுடைய இது ஆன்சர் கீ எல்லாமே வெளியிட்டு வந்த பிறகு மீண்டும் ஒரு கட் ஆஃப் நம்ம போடுவோம். அதுதான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் சொல்லியிருக்கிறது மேட்ச் ஆகாதுன்றது மாதிரி இல்லை. பட் ஓரளவுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸு இருக்கக்கூடியதை வச்சு சொல்கிறோம், இதோட கூடுதலாகவும் வரலாம். ஸோ இதுக்கு மேலே இருக்கவங்க சேஃபாக இருக்கும். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமி நிர்வாக இயக்குனர் ஜெய் கோவிந்தராஜ்.